எட்டி நெடுவலி படக்குன்னு வண்டியில ஏறி இடத்த போட்டுட்டி. சரிக்கா சரிக்கா, புள்ளையிலாம் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கான். எட்டி நெடுவலி சீட்டுல ஏறி உட்காந்தோன்னே ஆன்னு வாயை பிளந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம நம்ம கொண்டுட்டு போற பேக்கு கட்டப்பை கிட்டப்பையெல்லாம் வச்சு சீட்டுல இடத்த பிடிட்டி, இல்லைன்னா வேற யாராச்சும் வந்து உட்காந்துருவாங்க. சரி சரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எக்கா என் மயனை எப்படியாவது அள்ளி போட்டு கூட்டிட்டு வந்திருக்காடே கிச்சா, டக்குன்னு அத்தை தலைமுடிய பிடிச்சாது ஏறி உள்ளே வந்துடுறோய். சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். அன்னைக்கிலிக்கா அப்படியே அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து தாங்க. எட்டி மாடனே டக்குன்னு பேக்க உள்ள தள்ளி இடத்த போடுட்டி, இல்லைன்னா லீவ் டைம்ல இடம் கிடைக்காது, தொங்கிக்கிட்டே தான் போனாமா. என்னால ஒத்தாள் நின்றுக்கிட்டு இவ்வளவு பெரிய வெயிட்ட தள்ள முடியுமா? அப்பாடா ஒரு வழியா உள்ள தள்ளிட்டேன். எட்டி நெடுவாளி டக்குன்னு வாங்கி இடத்த போடுட்டி. அக்கா நீங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. டேய் நெடுவாளி மைனே, நீ முதல்ல வாடா உள்ள ஏறுடா, இல்லைன்னா உங்க அம்மா திட்டி தொலைவா. எத்தே ட்ரெயின் நிக்க தானே செய்யுது, நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏக்கா இந்த கிச்சா பையன் அவன் அம்மால கட்டி இருப்பான் போல இருக்குக்கா, டக்குனு இவனை முதல்ல உள்ள தள்ளுக்கா, ட்ரெயின் எடுக்க போறீங்க. டேய் கிச்சா, உள்ளுக்கு போய் உங்க அம்மா எங்கனக்குள்ள உட்கார்ந்திருக்கான்னு பார்த்து உட்காரு. நீ பாட்டுல யார்கிட்டயாவது போய் உட்கார்ந்துறாத, தூக்கிட்டு போயிடுவாங்க உன்னைய. எத்தே என்னைய எதுக்கிட்ட யாரும் தூக்கிட்டு போக போறாங்க? ஐயா இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது போல இருக்கே. ஏட்ட எவனாவது களவாணி போய் தூக்கிட்டு போய் வேண்டாம், நல்லா கண்ணாடி போட்டு சூப்பரா இருக்கேன்னு போடா உள்ளுக்கு படக்கணும். உங்க ஆத்தாட போய் உட்காரு போ. ஆத்தா அண்ணா அப்பத்தாவா இல்ல அம்மாச்சி அத்தே, அவங்க யாருமே நம்ம கூட வரல எத்தே. ஐயா இந்த பையனோட பேசி ஆவிய கொடுக்க முடியாது போல இருக்கே. ஏட்ட உள்ளுக்கு போய் உங்க அம்மாவை தேடி உட்காருடா, உங்க அம்மாவை தான் அந்த குட்டி ஆத்தான்னு சொல்றா. ஐயா நல்லா அவளை இழுத்து விட்டுருக்கேன். அக்கா நீங்க எல்லாம் வரலையா? அம்மா அவனை உள்ள தள்ளுமா ஃபர்ஸ்ட், அப்புறம் உள்ள போடா. எட்டிலாம் என்ன நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய? படக்கு ஏறி உள்ள உட்கார வாழகளா பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காளுங்க. எக்கோ நானும் போறேன், ஏறிட்டி வனசா. அம்மா வண்டியில போகையில எல்லாரும் முன்னாடியும் சும்மா வீட்டுல திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவேமா. அம்மா இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது, ஏறுமுட்டி. நீ எல்லாரும் முன்னாடியும் திட்டு, அப்புறம் இருக்கு பாரு நான் வீட்டுக்கு வந்தோன்னு அப்பாட்ட உன்னை போட்டு கொடுப்பேன். எட்டில ஏறிட்டி வண்டி எடுக்க போகுது. அத்தாடி வண்டியில ஏத்த முன்னையே இந்த பாடா இருக்கு, அங்கே போய் என்னன்னு சேர்க்க போறேன்னா தெரியலையே. அத்தாடி ஒரு வழி அந்த வண்டியில ஏற முன்ன இங்க பாருங்க, படுத்து கிடக்கிறத உங்க வீட்டுல போய் படுத்துக்கிடுங்க. படுத்து கிடக்கிறதுக்கு ஒன்றும் ட்ரெயின் இல்லை, எல்லாரும் உட்காந்து போறதுக்கு தான் ட்ரெயின். என்ன இவன் இங்க நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காளே? என்ன எட்டி நெடுவாளி என்னடி கத்தி கிடக்குறவ? எக்கா இங்க பாருக்கா, நான் முதல்லயே வந்து துண்டு போட்டுட்டேன். நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம்னு சொல்லி எந்திரிக்க சொல்றேன், இந்த பொம்பளை படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குதுக்கா. யார் இது படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்றது? இங்க யாருக்கு உட்கார்ந்து போறதுக்கு இடம்ல இதுல படுத்து வேற கிடப்பாங்களாமா? இங்க தள்ளுங்கிட்டு யாருன்னு பாப்பா. இங்க பாருமா, இவ்வளவு நேரம் நான் சாஃப்டா பேசிட்டு இருந்தேன். எங்க அக்கா அன்னைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கவே, அது ரொம்ப ரகடான ஆளு. பேசாம நீ எந்திரிச்சு ஒழுங்கா உட்காரு, இல்லைன்னா எந்திரிச்சு வேற சீட்டுக்கு போயிரு. ஆளுகளை பாரு, என் பிள்ளையெல்லாம் அங்கிட்டு நின்றுகிட்டு இருக்குதுங்க. இவங்க என்னமோ சவுடாலா படுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இங்க பாரு பொம்பளை, ஆளு பார்க்க டீசெண்டா இருக்க, இப்படி என்னமோ படுத்துக்கிட்டு என்னமோ சவுடால் பண்ணிட்டு இருக்க. நாங்கெல்லாம் நின்றுகிட்டு இருக்கோம்ல, நிக்கிற உனக்கு கண்ணுக்கு தெரியல. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? நான் எந்திரிக்க முடியாது டி, உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க டி. டேய் நெடுவாளி மேனே, இங்க தள்ளுங்கிட்டு இன்னைக்கு இந்த பொம்பளை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. யத்தே அந்த அத்தைக்கு கால்ல ஏதோ முடியல போல் இருக்கதே, அதனால தான் டவுசரும் சாக்ஸையும் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இவன் ஒருத்தன் நெடுவாளி மேனே நேரங்களும் தெரியாம பேசிட்டு இருக்கான். ஏண்டா அங்க வா, அத்தை மடியில வந்து உட்காருங்க வா. இந்தாமா உன் வீட்டுல போய் இப்படி எல்லாம் படுத்துக்கிட்டு பகுமானம் பண்ணிக்க. இது எல்லாரும் காசு கட்டி போற ட்ரெயின் வண்டி, இதுல நீ பாட்டுல பகுமானம் படுத்துக்கிட்டு இருக்க என்ன சங்கதி? ஆளுகளை அவங்களையும் பாரு, நல்ல ட்ரெஸ்ஸும் ஆளும் முகர கட்டையும் எப்படி வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்குன்னு பாரு. இங்க புள்ளை எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்துக்கிட்டு இடம் இல்லாம கிடக்குதுங்க. இவங்க என்னமோ வந்துகிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் குண்டுச்சி, நீ வேணும்னா நீனு வந்து படுட்டி. ஏண்டி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவ? நான் பிடிச்ச இடத்துல நான் படுத்திருக்கேன் டி. இங்க பாருமா, உங்களை விட கொண்டாட்டி பேசுறதுக்கு எங்கிட்டையும் ஆள் இருக்கு. எங்க மாடன்னா கொண்டாட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்குவேன், நீ எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிருவேன். ஆளை பாரு எப்படி படுத்துக்கிட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருக்குன்னு. நல்ல வாய்க்கிலேயே மத்ததெல்லாம் வக்கனையா பேசுறீல. இவ ஒரு ஆளுன்னு இவளை படுக்க போட்டு நீ பாட்டுல கதை பேசிட்டு இருக்கிறவ. நாலு இழுத்து கீழே தள்ளி குத்து இருந்தா நேரம் இப்படி பேசுவாளட்டி. நம்ம ஊருக்காரின்னு இவளுக்கெல்லாம் காட்ட வேணா. ஏறுகட்டி ஏறி அவளை 4 மிதி மிதிச்சு கீழே தள்ளி பாப்போம். ஓஹோ குத்திடுவீங்களா? குத்தி நான் எந்த ஒரு காரின்னு ஏன் குத்துல தெரியும் டி. நான் ஜிம்முக்கு போய் உடம்ப கன் மாதிரி வச்சிருக்கிற பாக்ஸரு. ஏன்கிட்டயே வா. வாங்கட்டி யாரடி வர்றது? வாங்கட்டி வந்து ஏன்கிட்ட குத்து வாங்கிட்டு போங்கட்டி. என் குத்து ஒண்ணும் கும்மாங்குத்து, நான் அடிச்சா கம்மாங்குத்து. மூதேவிக்கு ரைமிங்கா கூட பேச தெரியல. கும்மாங்குத்து கம்மாங்குத்தான். ஏச்சி எந்திரிச்சு போறியா இல்ல உத வாங்கிட்டு போறியா? நெடுவாளி மேனே உனக்குள்ள இறங்கி உட்காரா.
இந்த பொம்பளை இப்படி விட்டா சரிப்பட்டு வர மாட்டா. நம்ம வேலையை காமிச்சாதான் சரிப்பட்டு வருவா. எத்தே என்னத்தை பண்ண போறியா? அன்னைக்கிலிக்கா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட நீ நின்று சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க. எங்களெல்லாம் கொள்ளாயடி சண்டையில என்னென்ன போடுவ அதே மாதிரி 4 போட்டு கீழே இருக்கா. நம்ம என்னமோ காசு கட்டாம வந்தது மாதிரி இவன் மட்டும்தான் காசு கட்டி வந்தது மாதிரி ஒய்யாரமா ஏறி படுத்துக்கா. நீ நின்றுகிட்டு அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. வாக்கா 4 இழுத்து கீழே தள்ளுவான். வாக்கா ஹை ஜாலி ஜாலி. இப்போ எனக்குள்ள ஃபைட் சீன் நடக்க போகுது. நான் என்ஜாய் பண்ண போறேனே. வாங்க டி வாங்க. ஏங்கிட்ட நீங்க குத்து வாங்குறீங்களா? உங்ககிட்ட நான் குத்து வாங்குறேன். நான் பாப்போம் டி. இங்க பாருமா டவுசர் போட்ட பொம்பளை, இங்க பாரு, நான் முதலும் கடைசியுமா கேட்கிறேன், ஒழுங்கா எந்திரிக்க முடியுமா முடியாதா? நாங்கெல்லாம் வாயை திறந்தோம்னா கூவமே கொப்பளிக்காமா. ஏஞ்சி நெச்சு குரங்கே, பேண்ட் போச்ச நீ பேசினாலே கூவம் கொப்பளிக்கும்னா, ட்ரவுசர் போச்ச நான் பேசினா கஜலை கொந்தளிக்குண்டி. எட்டி நிறுவலி, நான் கூட இவளை என்னமோ ஏப்ப சாப்பேன்னு நினைச்சேன். இவ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலேடி. நம்ம வேலையை ஆரம்பிச்சாதான் சரிப்பட்டு வருமா? வாங்கடி ஏறி 4 மிதி மிதிப்போம். அம்மா இதுக்குமா தேவையில்லாம வம்பு கட்டிட்டு இருக்க? அவங்க படுத்துட்டு போறாங்க, பேசாம இருமா. எட்டி மருமவளே, அப்படிலாம் சும்மா விட முடியாது. நம்ம என்னமோ சும்மா போறது மாதிரி அந்த பொம்பளை படுத்து கிடக்கா. நீங்க பாவம் ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார முடியாம இடைஞ்சலுக்குள்ள கிடக்கிய. இப்ப ஏற்பட்டவளை சும்மா விடலாமா சொல்லு? என்ன கவர்மெண்ட் என்ன சும்மாவா வண்டி விடுது? காசு கட்டி தானே போறோம். அப்புறம் இவளுக்கு மட்டும் அப்படி என்ன திமுருன்னு கேக்குறேன். அத்தா அதுக்காக அவங்க அவ்வளவு அடமெண்டா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வம்பு கட்டணும். மாத்த விடுங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லட்டி மருமவளே, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் கூட என்னமோ டவுசர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தினுசா ஸ்டைலாக இருக்காளே, சரி முடியாமல் கிடியாமல் கைகால் உடஞ்சுக்கிட்டு படுத்துருக்காளோன்னு பார்த்தோம்னா வாயை பற்றியா வாயன். இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது மருமவளே. ஒரு வழி பண்ணுனாத்தே இவளுக்கெல்லாம் அடங்குவாளுக. ஏஞ்சி குண்டுச்சி, என்னச்சி ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு ஒரே போஸ்ட்ல நிக்கிறவ? முடிஞ்ச மோதி பாருச்சி, யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். எங்க அக்காட்டையே நீ வேலையை காட்டுறியா? நெடுவலி ஆரம்பிச்சிருவோமா? ரொம்ப நேரமா 2 குரூப்பும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? யாரு பெருசுன்னு சும்மா அடிச்சு காட்டுங்கட்டே. நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் இல்லடி, 9 டன் வெயிட். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அஜி பாவீங்களா, இப்படி கீழே தள்ளி வச்சிட்டீங்களேடி. இருங்கடி உங்களை வர்றேன். சரிக்கா சரிக்கா. யாருக்கிட்டடி சோறு பொடி? ஏய் குண்டு பொம்பளை, உன் மூஞ்சி பக்கத்துல வந்து காட்டாதடி. உன் கோமட்டலைய குத்திடுவேண்டி. எங்க அக்கா கோமட்டலைய குத்திடுவியா? அக்கா வேணா விட்டுருங்கக்கா, பரவாயில்ல போயிட்டு போகுதுக்கா. எட்டி மாடனே, நீ வாயை மூடிக்கிட்டு புள்ளையில மட்டும் பாத்துக்க. ஐயோ ஐயோ என்னோட காலு. ஏஞ்சி குஞ்சு பொம்பளை, என்னையவே அடிக்கிறியா? இன்னைக்கு இருக்குச்சி உனக்கு. நெடுவாளி மாட்டிக்கிட்டு என்னச்சி? நெஜ்வாலினா பெரிய இவ்வளா வர சொல்லுச்சி. அப்படிதாக்கா, தூக்குக்கா தூக்குக்கா. என்ன ஆட்டம்! ஒரு மிதிச்சு குண்டச்சி நம்மளெல்லாம் பறக்க விட்டுட்டாலே. இவளை விடக்கூடாதுக்கா, போட்டு ஒரு குத்தா குத்தி அமுக்குக்கா கீழே. என்ன விட்டுடுங்கடி, உங்களை பத்தி தெரியாம வந்து வம்பளுக்கு செஞ்சி. என்ன விட்டுடுங்கடி, நான் ஓடி போயிடுறேன். ஏண்டி அதத்தானடி நாங்க முன்னாடியே சொன்னா, எங்க கிட்ட வச்சுக்கிறாருன்னு சொன்னா கேக்குறியாடி நீ? அஜி உங்களை பத்தி தெரியல ஜி, நான் எல்லாரும் போல நினைச்சிட்டேன். என்ன விட்டுருங்க ஜி. ஏக்கா, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா தெருவுக்கு தெரு ஊருக்கு போய் இப்படிதான் வம்பளுத்துக்கிட்டு தெரியுதா அவளுக்கோ? இவளை விஜயகாந்த் மாதிரி பறந்து அடிச்சா மட்டும் பத்தாது, சும்மா சுத்தி விட்டு பறக்க விட்டு அடிக்கணும். பறக்க விடுக்கா நீ. அஜி பாவீங்களா, அடிச்ச அடியில கழுத்தெல்லாம் தொங்கி போய் கிடக்குது. இதுல சுத்த வச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஜி. என்ன விட்டுடுங்கடி, நான் ஓடி போயிடுறேன். அக்கா அன்னைக்கிலிக்கா அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சிரல்ல விடுக்கா. அவ கெஞ்சிறதுலயே அவ தோத்துட்டாங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவளை அடிக்கிறதுல ஒண்ணுமே இல்லக்கா. அக்கா அவளை தூக்கி போடுக்கா. அஜி பாவி மாஜன் பொம்பளை, அவளை விடுடின்னு சொன்ன வரைக்கும் ஓகேடி. ஏண்டி தூக்கி போடுன்னு சொல்ற? இந்த குண்டு பொம்பளை தூக்கி போட்டாலும் போட்டுவாடி. இனிமே எங்கேயாவது ஆளு நெருக்கடி இருக்கிற நேரத்துல வந்து இப்படி படுத்துக்கிட்டு சவுடாலி பண்ணுன மாவளை, எந்த ட்ரெயின்ல ஏறினாலும் உனக்கு எங்க ஞாபகம் தான் வரணுமா? என்ன விடுங்கடி, நான் ஓடிடுறேன். தூரப்படி ஆவி குந்துச்சி. என்ன அஜி அடிக்கிறா? சி, வீட்ல இருந்து கிளம்பி ஒரு நிம்மதியா வெளியில சுத்தி பார்க்க போறோம்னு கிளம்புனா வர்ற வழியில எம்போட்டு கூத்தடிச்சுட்டு அந்த பொம்பளை. சரி விடுமா, அவங்க தான் போயிட்டாங்கல்ல. அம்மா நீ டெய்லியும் அப்பாவை இதே மாதிரி தானே பறந்து சொல்லட்டி அடிப்ப. அதே மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு எதையும் அந்த டவுசர் போட்ட அத்தை அடிச்சது சூப்பரா இருந்துச்சுல்லம்மா. எட்டி நிறுவலி, இன்னைக்கு ஒரு நாள் உன் மையனோட இருந்தா போதும் போல் இருக்கே. வீட்ல உள்ள சேதியெல்லாம் புட்டு வச்சிடலாம் போல் இருக்கு.
டே மைனே கிச்சா வாய மூடிட்டு வாடா. ஐயா மானத்தை வாங்குறானப்பா.